புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் எழுத்தாளர் ஞானி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி உடன்பாடு 124 தொகுதிகளில் தேமுதிக போட்டி, 110 தொகுதிகளில் மக்கள் நல கூட்டணி போட்டி அப்படின்னு நேற்று ஒரு உடன்பாடு 2 அமைப்புகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்குங்கிறது இன்றைய நாளில் எல்லாத்துலேயும் முக்கியமான செய்தியாக இருக்குது. இரண்டை பற்றியும் நீங்கள் 2 பேரும் தீவிரமான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஞானி, உங்களுடைய கருத்து மிக கடுமையான கருத்தாகவும் இருக்குது. இது மக்கள் நல கூட்டணியினுடைய தற்கொலை முயற்சி இந்த உடன்பாடு அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? மக்கள் நல கூட்டணி உருவாகிற போது ரொம்ப அடிப்படையான விஷயம். திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது மாற்றுன்னு சொல்லுவது மட்டுமே போதாது. என்ன மாதிரியான அரசியல் மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்கு இன்னும் தெளிவான சில பார்வைகள் வேணும். அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குன்னு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்குள்ளே இவங்க 4 பேர் ஒன்றா வராங்க. 4 பேருக்குள்ளேயும் பல்வேறு விஷயங்களை கருத்து வேறுபாடுகள் உள்ள கட்சிகள் தான். ஆனால் அவற்றையெல்லாம் ஒதுக்கிட்டு எந்த விஷயங்கள் உடன்படுகிறோமோ அவற்றை நம்ம ஒன்றாக இருப்போங்கிற அடிப்படையில் 4 பேர் ஒன்றா வராங்க. அப்படி ஒன்றாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வச்சுட்டு பிறகு எல்லா கட்சிகளும் முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லுங்கள்னு சொல்லும்போது கூட நாங்கள் சொல்ல தேவையில்லை, அது அதுக்கு தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான், எங்கள் செயல் திட்டம் தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு கொள்கையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு துணி அவர்கள் எடுக்கிறார்கள். இதெல்லாம் எடுத்தவர்கள் திடீரென்று போது தனிநபரான விஜயகாந்தை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும்ங்கிற கட்டாயத்துக்கு போவது இருக்குல்ல, அது மீண்டும் அதே அதிமுக திமுக பின்பற்றக்கூடிய பாணி அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலுக்குள்ளேயே அவர்கள் போவதுங்கிறது இவர்கள் என்ன மாற்றி கொண்டு வர முயற்சிக்கிறார்களோ அதற்கு எதிராக இவர்களே வேலை செய்கிற ஒரு ஆபத்தை நோக்கி போகிறது. நீங்கள் சொல்கிறதுலேருந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் அதை அவங்க மாற்றுன்னு அவங்க கிளைம் பண்ணதை நீங்கள் உண்மையிலேயே மாற்றுன்னு நீங்கள் நம்பியிருக்கீங்க. இப்போ தனி மனிதரை முன்னிறுத்துறதை நீங்கள் மாற்று பண்பாடாக ஏற்றுக்கொள்ள முடியல. இல்லை, இப்போதும் கூட நான் நீங்கள் இன்னைக்கும் கூட நீங்கள் கேட்டீங்கன்னா திமுக வர வேண்டுமா அதிமுக வர வேண்டுமா மக்கள் நல கூட்டணி வர வேண்டுமான்னு கேட்டால் நிச்சயமா இதற்குள்ள மக்கள் நல கூட்டணி தான் வர வேண்டும் தான் நான் சொல்லுவேன். விஜயகாந்தோட கூட்டணி ஆனால் கூட்டணிக்கு மக்கள் நல கூட்டணி எப்படி இயங்க வேண்டும்ங்கிறது இருக்குல்ல, அது திமுக அதிமுக மாதிரியான இன்னொரு அமைப்பாக அது மாறிவிடக்கூடாது. அப்படி மாறக்கூடிய ஆபத்துகள் இந்த போக்குகள்ல இருக்கு. அதை பற்றி தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இதை சுட்டி காட்ட வேண்டியது விமர்சகர்களுடைய பொறுப்பு. இன்னும் சொல்ல போனா ஆதரிக்கக்கூடிய சக்திகளே விமர்சகர்களுடைய பொறுப்பு இது. சரி, நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது தொடர்பாக மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கும் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டும் மறுமலர்ச்சி திமுக விடுதலை சிறுத்தைகள்னு 2 அமைப்புகளோட சேரும் போது அதையே தற்கொலை முயற்சி, அதுவே மாற்றுக்கான முயற்சி அல்ல அப்படின்னு விமர்சனம் செய்த நபர்கள் இருக்காங்க. இல்ல, அது அந்த விமர்சனத்தை விவாதிக்கலாம், விவாதிக்க கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் சொல்லக்கூடாத விமர்சனமும் கிடையாது. எப்படி மதிமுகவை தேமுதிகவோடு ஒப்பிட்டீர்களானால் மதிமுகவுடைய தலைவர் வைகோவுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. தமிழ்நாட்டோட அத்தனை பிரச்சனைகளில் அவர் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு. ஒரு பிரச்சனையும் கூட அவர் போராட்டத்தில் ஈடுபடாமல் இருந்தது கிடையாது. எல்லாவற்றிலும் அவர் நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். மக்கள்கிட்ட போய் நேரடியாக சந்திச்சிருக்காரு, நடைபயணம் போயிருக்கிறார். அவருக்கு ஒரு டோட்டல் ட்ராக் ரெக்கார்டு அரசியல் இருக்கு. பார்த்தீங்கன்னா அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே போல தலித் கட்சியான விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஆனால் அவங்க 2 பேரையும் நீங்க தேமுதிகவோட ஒப்பிடுவதுங்கிறது இருக்குல்ல, எந்த விதத்திலையும் நியாயமான விமர்சனமே ஆகாது. ஆனால் அதையும் எதுவும் ஒண்ணுன்னு பார்க்க நான் தயாரா இல்ல. நீங்க அதுக்கு தயாரா இல்ல. மற்றபடி அரசியல் கட்சிகளுக்குள்ள வேறுபாடு இருக்குன்னு நீங்க அதிமுக வேறுபாடு இருக்குன்னு பாக்குறீங்க. கண்டிப்பா இருக்கு. அதிமுக விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரி கட்சிகள் அல்ல. ஆனால் அவர்கள் அதே நேரத்தில் தேமுதிக போல எந்த விதமான கோட்பாடு இல்லாத கட்சிகளும் கிடையாது. சார் பத்ரி, நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதை நீங்க அதை ஆதரவு தளத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல், அதனால அதுல சமரசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஆதரிக்கிறீங்க. இந்த சமரசம்ங்கிறது இடதுசாரிகள் தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்குவதில் முதன்மை பங்கு வகிக்கிறார்கள்னு நல்லா தெரியுது. அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையுமே அந்த சமரசத்தை விரிவாக்கிட்டு போறாங்க. முதல்ல விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் சேரும் பொழுது ஒரு சமரசம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த சமரசம்ங்கிற வார்த்தையை நம்ம ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷனோட பார்க்கணுமா, இல்லை இன்றைய இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பில் அதை எந்த மாதிரியான பார்வையில் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் சமரசம் பண்ணுறீங்க, எதற்காக சமரசம் பண்ணுறீங்க, இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமாகுது. ஆரம்பத்தில் இவர்கள் 4 பேரும் சேர்ந்ததுக்கு பிறகு இவர்கள் 2 கட்சிகளை தான் இவர்கள் முதன்மையாக தங்களை நோக்கி கூப்பிடுறாங்க. அதுலேயே தேமுதிக இருக்கு, வாசனுடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு. இந்த 2 பேரையும் இவர்கள்
ஆரம்பத்துல இருந்தே பர்சியூ பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த கேள்விகள்லாம் அங்க உள்ளுக்குள்ள வந்திருக்காதா? கட்டாயமாக வந்திருக்கும். நிச்சயமாக இந்த ஒவ்வொரு கட்சியோட பார்க்கும் பொழுது தேமுதிகங்கிறது ஒரு நபரை மையப்படுத்திய, அப்படி பார்த்தா மதிமுக கூட ஒரு நபரை மையப்படுத்தியன்னு தான் சொல்லலாம். ஆனா அங்க நான் ஞானி சொல்றதை ஏற்றுக்கொள்றேன். அங்க ஒரு இஷ்யூ பேஸ் இருக்கு. தமிழ்நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளை பற்றிய ஒரு தெளிவான பார்வை வைக்கப்படுது. அமைப்பு ரீதியாக உள்ளுக்குள்ள எப்படி செயல்பட்டாலும் விடுதலை சிறுத்தைகளையும் நீங்க வந்து திருமாவளவன்கிற தனி நபரை முன்னிறுத்தக்கூடிய கட்டாயமா நீங்க பார்க்க முடியும். கட்டாயமா. அதனால அந்த தனி மனிதரை முன்னிறுத்தக்கூடிய அமைப்புகளோடு சேர்ந்து இருக்கிறாங்கிற வாதம் வந்து இங்க பொருந்துமா? அது மட்டும் இல்ல, அதனாலதான் நான் சொன்னேன், அதை தாண்டி ஒரு கொள்கைக்கான ஒரு அப்ரோச்னு ஒண்ணு இவர்கள் 2 பேருக்கும் இருக்கு. அந்த கொள்கை நமக்கு ஏற்புடையதாக இல்லாம இருக்கலாம். நீங்க விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சி வந்து உண்மையிலேயே ஒரு மதிமுக மாதிரியான எல்லா பிரச்சனைகளையும் பங்கெடுக்குதா அப்படின்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையே கூட ஒரு வித்தியாசம் இருக்கு. தேமுதிக இதில் சேரும் பொழுது அதில் இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஸோ தனிப்பட்ட முறையில் இதில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நானும் ஞானியோட சேர்ந்து தேமுதிகவை கீழே தான் வைப்பேன். அதுவும் விஜயகாந்துக்கு மிகவும் குறைவான மதிப்பெண்களை தான் கொடுக்க வேண்டி இருக்கு. ஆனால் அந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு 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 கூட்டம் அப்படின்னு வைத்துக்கொள்வோம், வாக்களிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அது மீதி உள்ள 4 கட்சிகளை விட கட்டாயமாக அதிகம்ங்கிறத இந்த 4 தலைவர்களுமே ஏற்றுக்கொள்கிறார்கள்ங்கிறது தான் இன்றைய அந்த இடங்களுடைய பிரிவினையை அது காண்பிக்குது. இது வீழ்ச்சியா அப்படிங்கிறது கட்டாயமாக பேசப்பட வேண்டியது. இந்த ஒரு மூவை இவங்க எடுக்காம இந்த 4 பேரும் மட்டுமே அப்படியே தொடர்ந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க முடியாதா? கட்டாயமாக முடியும். ஆனால் அது 2016 தேர்தலில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ங்கிறது மிக மிக குறைவாக இருந்திருக்கும். இப்ப விஜயகாந்தை கூட சேர்க்கும் பொழுது அந்த தாக்கத்தை அதிகப்படுத்துகிறார்கள். அதற்கான 2 சமரசம் இங்க நடக்குது. ஒன்று, விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்வைப்பது. இரண்டாவது, மோர் தென் 50% இடங்களை விஜயகாந்துக்கு தருவது. மூன்றாவதும் சொல்றதா இருந்தா அந்த அணியுடைய பேரை விஜயகாந்த் அணி என்று மாற்றுவது. இது 3. இது 4வது இன்னும் சொல்றதா இருந்தா அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறத பத்தின பேச்சு கொஞ்சம் குறைவாக இருப்பது. இது எல்லாமே விவாதிக்கப்படும். பத்ரி சொன்னால சமரசம்ங்கிறத வந்து நெகட்டிவா பார்க்க வேண்டாம், பாசிட்டிவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு பொது புள்ளி, கன்சென்சஸ் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து பார்க்கறதுக்கு நானும் தயாரா இருக்கேன். ஆனால் பொது புள்ளிங்கிறது நீங்க 2 தரப்பும் பொது புள்ளியை நோக்கி நகர்வது இருக்குல்ல, அதைத்தான் உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளும் தேமுதிகவும் மன்னிக்கணும், விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் இடதுசாரிகளும் செஞ்சாங்க. அவர்களுக்குள்ள பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எதிலெல்லாம் பொது புள்ளியில ஒன்றிணைகிறோம்னு. ஆனால் விஜயகாந்துடைய தேமுதிக இவரை நகர்ந்து போனாங்க இல்லையா, விஜயகாந்த் தேமுதிக எதை நோக்கி நகர்ந்து வந்திருக்குன்னு பாருங்க. எதை நோக்கி அது நகரவே இல்லை. அவர் இருக்கிற அதே இடத்துல தான் அவங்க இருக்காங்க. கொள்கை ரீதியாக இவருடைய எதையும் ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கல, எந்த நகர்வை நோக்கியும் வரல. விஜயகாந்த் வேறொரு நிலை எடுத்திருந்தாருன்னா நான் ஆதரிச்சிருப்பேன், இது ஏற்றுக்கொள்வேன். என்னன்னா நானும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் வலியுறுத்தவில்லை, எல்லாமே தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம், நாம் ஒன்று சேர்ந்து இந்த திமுக வீழ்த்துவது மட்டும்தான் நோக்கம், அதுக்கு தான் நானும் வரேன், என்னை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த நிலையை எடுத்திருந்தா விஜயகாந்த் ஏற்றுக்கொள்ளலாம். ஞானி, நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. அத நீங்க டிக்ளேர் பண்றதுக்கும் டிக்ளேர் பண்ணாததுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன இருக்கு? 124 இடங்களை அவருக்கு கொடுத்தது அடுத்த கட்டம், அது அடுத்த ஒரு மேல் பூச்சான விஷயங்களுக்கு நீங்களும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறேன். மேல் பூச்சு இல்ல, 2 விஷயமும் முக்கியம். மேல் பூச்சாவே பார்க்கப்படுது, அதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது இன்னைக்கு வைகோ எடுத்துங்க, வைகோட நிலைமை எடுத்துக்கிற போது நீங்க என்ன சொன்னாலும் வைகோ வந்து விஜயகாந்தை விட அரசியல் ரீதியாக மூத்தவர், அரசியல் இன்னும் அதிகமான அனுபவம் உள்ளவர், ஒரு நல்ல பார்லிமெண்டேரியன், அவருடைய எதிரிகளால் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அவர் வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க முன்னிறுத்தாமல் அவர் நான் விஜயகாந்தை முன்னிறுத்த தயாரா இருக்கிறேன்னு ஒரு மனநிலைக்கு வருகிறார்ல. எம் கல்யாண சுந்தரமோ ஏ பாலசுப்ரமணியமோ எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ஆதரவு கொடுக்கும் போது எம்ஜி ராமச்சந்திரனை விட இவங்க முதுபெரும் தலைவர்கள், அரசியல் அறிந்தவர்கள். ஆமா, அப்படித்தானே? நான் சொல்ல வர விஷயம், அதே எம்ஜி ராமச்சந்திரன் அவரோடு காமராஜர் வந்திருந்தா காமராஜரை முன்னிறுத்திட்டு பின்ன போய் நின்றுப்பாரா மாட்டாராங்கிறது இது ஹைபோதெட்டிக்கல் கேள்வி, கம்ப்ளீட்லி அது கேள்வி. எம்ஜிஆர் நீங்க ஒப்பிட போயிட்டீங்கன்னா ஹைபோதெட்டிக்கலா எல்லாமே நம்ம ஸ்பெகுலேட்டிவா பேசலாம் என்ன. அப்ப ரொம்ப அடிப்படையான விஷயம், வைகோ இந்த ஸ்டெப் எடுக்கிற மாதிரி நான் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, முதல்வர் திரும்ப எடுக்கிறாரு.
ஒரு தலித் முதலமைச்சர் வர வேண்டும்ன்ற ஒரு கோட்பாடு முன்வைக்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் தன்னை பின்னெடுத்துக்கிறதுக்கு பற்றி அவர் கவலைப்படல பொது பிரச்சனைக்காக. அப்ப இதே பக்குவம் இல்லாத ஒரு விஜயகாந்தோடு போக வேண்டிய கட்டாயம் இல்ல, இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன் இந்த ஒரு பொசிஷனை இவங்க ரெண்டு பேரும் எடுக்கறாங்க? அந்த கட்டாயம் என்ன இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது விவாதிக்க வேண்டிய அதுலதான் வந்து அதுக்கான ஆன்சரே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எண்ணிக்கை கட்டாயம் சொல்றாங்க. இல்ல, எண்ணிக்கை மட்டும் இல்ல. இல்ல எண்ணிக்கை மட்டும் இல்ல. முதல்ல வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த பேச்சுக்கு கூட வரல. வைகோ அல்லது திருமாவளவன் தான் பேசிட்டு இருந்தோமே தவிர எங்களிடமிருந்து ஒருவராவது முதல்வராக வரணும்னு அவங்க பேசவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவு, மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய டைரக்ட் ஃபாலோயிங்கிறது ரொம்ப 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 குறுகியது. ஆனாலும் பின்னிருந்து இயக்கி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போவது அப்படிங்கிறதுல நாம தான் மிகப்பெரிய இடத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவோட இடதுசாரிகள் இதில் இறங்கியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன இறுதியாக நடக்க போகிறதுங்கிறதா முக்கியம். அதை யார் பண்றா, நான் தான் முதல்வராக இருந்து பண்ணணுமா, என்ன ஒரு அமைச்சரவை உருவானாலும் ஜெயித்து அதோடைய திட்டங்களை தீட்டுவதில் நாம் தான் முதலில் இருக்க போகிறோம்ங்கிறது இடதுசாரிகளுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இதற்கு அடுத்த கட்டத்தில் வரக்கூடிய மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் பார்த்தீங்கன்னா நமக்கென்று சில கொள்கைகள் இருக்கு. அது வந்து தமிழர்களுடைய நலனாக இருக்கட்டும் அல்லது தலித்துகளுடைய நலனாக இருக்கட்டும், இது போன்ற ஒரு அமைச்சரவை வந்தா இடதுசாரிகளோடு சேர்ந்து அதை செயல்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு அவர்களுக்கும் இருக்கு. அதனாலதான் முதல்வர்ங்கிறது முக்கியம் இல்லை. விஜயகாந்த் வரும்பொழுது நிச்சயமாக அங்க அவர் வந்து தன்னை மையப்படுத்தக்கூடிய, அவரை நோக்கி அவர் தான் வந்து ராஜாவாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்களுடைய தலைப்பில் இருக்காரு. ஆனா கொள்கை இல்லாததுங்கிறதே இவர்களுக்கு ஆதரவானது. இவர்கள் வந்து இவரை தங்களுடைய கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வைக்கலாம்னு இந்த 4 பேரும் நம்புறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க இதனால வந்து இவர் பின்னிருந்து இயக்கும், இவர் ஒரு பொம்மை அப்படின்லாம் இல்லை. இதுதாங்க நம்ம செய்யணும், இதுதான் நல்லதுன்னா விஜயகாந்த் ஏற்றுக்கொள்வார், அவரை ஏற்றுக்கொள்ள வைக்கலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. they may be wrong, பட் இன்னைக்கு அவங்க அதை ஸ்ட்ராங்கா நம்பும் பொழுது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை பார்க்கும் பொழுது அவர் முதலமைச்சராக இருந்து விட்டு போகட்டுமே என்று சமரசம் செய்து கொள்கிறார்கள். அது மாதிரி நான் பார்க்கிறேன். இருக்கிற ஆதரவை பற்றின மதிப்பீடு என்பது, தங்களுக்கு இருக்கிற ஆதரவை பற்றின குறைவான மதிப்பீடு என்பது ரெண்டுமே தவறான மதிப்பீடுகள் தான் என்னுடைய கருத்து. நீங்க இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து 110 இடங்கள் நிற்கிற அறிவிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஹாஃப் ஒரு இவரோட மக்கள் நல கூட்டணி வந்து இப்ப விஜயகாந்தோடு சேரவில்லைன்னு வைத்துக் கொள்வோம். அப்போ 110 இடங்கள் தான் நிற்பார்களா? மாட்டார்கள். அதிகம் தான் நிற்கணும், தாங்களே ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளவர்னு கருதினா. ஆனால் இவள் நிற்கிற போது கூட இந்த எண்ணிக்கை இருக்குல்ல, 4 கட்சிகளையும் சேர்ந்து கூட விஜயகாந்துடைய 120 விட குறைவான அளவில் தான் இருக்கு நம்புறாங்க. தேர்தல் வந்து ஏதேனும் ஒரு மத்திய அரசு அலுவலகங்களுக்கு வாசல்லையோ அல்லது மாநில அரசு அலுவலகங்களுக்கு வாசல்லையோ நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் மாவட்ட முடிஞ்சு போறது இல்லை, அல்லது தொலைக்காட்சி விவாதங்கள்ல பங்கேற்று விவாதம் செய்யறதோட முடிஞ்சு போறது இல்லை. உண்மையிலேயே அவங்களால 234 தொகுதியிலையும் சீரியஸாக போட்டியிட முடியாது அப்படின்னு உணர்ந்ததுனால கூட விஜயகாந்தோட அவங்க சேர்ந்து போகலாம். ஆதரவு தளமும் இருக்கிற மதிப்பீடு என்னன்னு கேட்கிறேன். இல்ல நீங்க இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விசிகேவை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு முழுவதும் தலித்துகளுக்கு வாக்கு வங்கி இருக்கு, எல்லா தொகுதிகளிலும் வாக்கு வங்கி இருக்கு. சரி, நிச்சயமா மறுக்க முடியாது. ஆனா அனைவரும் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னாடி இருக்காங்களா? தலித்துகள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அப்படி பார்க்கணும், தமிழ்நாடு பூரா சினிமா ரசிகர்கள் எல்லாருமே விஜயகாந்த் பக்கம் இருக்கிறாங்களா? அப்படி கிடையாது. அப்படி இல்ல, அப்படி இல்ல. நீங்க அது சமரசங்கள்னு இப்ப செய்யறத நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். பீகார்ல வந்து சட்டப்பேரவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எப்படி எதிர்கொண்டது? 6 கட்சி கூட்டணின்னு சொல்லி சிபிஐ, எம்எல், ஆர்எஸ்பி, எஸ்யூசிஐ, ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் 6 கட்சிகளோட தானே நின்னாங்க. அவங்க எத்தனை சீட்டு ஜெயிக்கிறோங்கிறத பத்தி அங்க கவலைப்பட்டாங்களா? இங்க அடுத்த கட்டமாக மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி மறுமலர்ச்சி திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் சேர்க்கும் போதே அவர்களுடைய சமரசம் தொடங்கிருது. ஆதரவு தளத்தை விரிவுபடுத்தி கொண்டே வருகிறார்கள். அது நடக்குதா நடக்கலையாங்கிறது வேற விஷயம். திமுகவையும் ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் தடுப்பதுங்கிற ஒரு லார்ஜர் கோல்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையா பொய்யாங்கிறது விவாதத்துக்குரிய வேற விஷயம். பத்தி பேசணும். அத வந்து அந்த லார்ஜர் கோல்ல சமரசம், லார்ஜர் கோல்ல இது சமரசமா இருக்குதா? லார்ஜர் கோல்ல ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. அந்த லார்ஜர் கோல் ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த 2016 தேர்தலிலேயே விஜயகாந்த் தலைமையில இப்போது ஆட்சி பிடித்து விடுவோம்னு நிஜமாவே அவங்க நம்புறாங்களா? இல்ல, நம்பலன்னா இப்ப தேர்தல்ல நிற்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதே நம்பிக்கையோட தான் கண்டிப்பாங்களா? அது வந்து மக்கள் கிட்ட தங்கள் நம்பிக்கையாக முன்வைக்கலாம். ஆனா அசலா நம்புறாங்களே யோசிச்சு பாருங்க. சரி, அவர் பலத்தை பற்றி அவர்களுக்கு மதிப்பீடு இருக்குல்ல, அப்படி இருக்கிற போது அதை உண்மையிலே நம்புறாங்களா? இல்ல, உண்மையில என்ன நம்புறாங்க?
விஜயகாந்த் போன்ற ஒரு ஆளோடு சேர்ந்தால் நம்முடைய பலம் அதிகரிக்கிறது. இந்த விளைவாக ஏதாவது ஒரு தொங்கு சட்டப்பேரவை போல ஒண்ணு வந்தால், அங்க அசெம்பிளி வந்தா, அப்ப நாம் வந்து ஆட்சியை தீர்மானிக்கிறோம். அப்ப என்னுடைய கேள்வி, ஆட்சியை தீர்மானிக்கிறதுங்கள இவர்களுக்கு ஒரு இருக்குன்னு சொன்னா என்ன தீர்மானிக்க வேண்டியிருக்கும்? அன்னைக்கு திமுக ஆட்சி அமைப்பதா அதிமுக ஆட்சி அமைப்பதா? 2 பேருக்கும் போதுமான எண்ணிக்கை இல்லாமல் இருப்பார்கள். அதுல யாருக்கு உதவி செய்வதுங்கிறான். அப்ப அன்னைக்கு போய் திமுகவுக்கு அதிமுகவுக்கு உதவி செய்ய போவதற்கு இன்னைக்கே பண்ணிட்டு ஹைபோதெட்டிக்கல் தான். நாங்க ஆட்சி அமைப்போம், நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை டெல்லியில ஆம் ஆத்மிக்கு ஏற்பட்ட கதையை நாம் பார்த்திருக்கிறோம். நீங்க வந்து பல பரிசோதனை முயற்சிகளுக்கு பிறகுதான் ஜனநாயகம் முதிர்ச்சி வரும். இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஆதரவு கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு கிளீன் மெஜாரிட்டி கிடைக்கும். உடனேயே உங்களை உதறி தள்ளிவிட்டு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணி ஆட்சி என்பதற்கு இடமே இல்லைன்னு வலிந்து திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இங்க தேர்தலுக்கு பிறகு இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. ஏன்னா உங்களால முடியாதுங்கிறதுனாலதான் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி உருவாகுது. அப்ப நிச்சயமாக இடதுசாரிகள் இருக்கும் காரணத்தினாலையும் இன்றைக்கு அவர்கள் அதை வலுவாக அதை கொடுக்கும் காரணத்தினாலையும் அந்த கான்செப்டை ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது அங்கே முன்வைக்கப்படும். அங்க அசெம்பிளி வருகிற போது ஆட்சி அமைத்தாலும் அதிமுக ஆட்சி அமைத்தாலும் அவர்களை இடதுசாரிகளோ மக்கள் நலக்குழுவையும் ஆதரிக்க வேண்டிய ஒரு அவலமான கட்டாயம் ஏற்பட்டாலும் அன்னைக்கு அந்த ஆட்சியில பங்கேற்று தான் போவார்கள் நீங்க கருதுறீங்களா? இல்ல அது அவலமானங்கிற வார்த்தைகளை வந்து டெமோக்ரசியில ஏற்கனவே மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோவோட ஸ்டேட்மெண்ட் இது தொடர்பான கேள்விக்கு ஏற்கனவே இருக்கு. அதன்படி அன்றைக்கு முடிவு செய்வாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனா இதுக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, யாரையும் ஆதரிக்க மாட்டோம், மீண்டும் தேர்தல் வந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இல்ல ஆனால் இது ஸ்டேட்டட் பொசிஷன் ஆஃப் மறுமலர்ச்சி திமுக இருக்கு. இந்த ஸ்டேட்டட் பொசிஷன் வந்து முந்தான முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்புக்கே இடமில்லைன்னு சொன்னாரு. நேத்து முதலமைச்சர் வேட்பாளர் அவரே ஒருத்தர் முன்மொழிகிறாரு. நான் திரும்ப 124 இடங்களை கொடுத்ததுக்கு பிறகு அறிவிச்சா என்ன அறிவிக்காட்டா என்னன்னு நான் கேக்குறேன் அவங்க கிட்ட. அது வெறும் மேல் பூச்சான விஷயம். அது ஒரு மேல் பூச்சான விஷயம். இரவு 10 மணிக்கு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அறிவிக்கிறாரு. சரி, அதனால நெகோசியேஷனுக்கு பிறகு வர்ற பொசிஷன் அவர் ஸ்டேட்டட் பொசிஷன் எப்படி மாத்தி முதல்ல அரசியல்லையும் டிப்ளமசிலையும் ஸ்டேட்டட் பொசிஷன்ங்கிறது வந்து அந்த கட்டத்துல நீங்க வைத்துக்க கூடியது. அங்கிருந்து நகர்றது தவறே இல்லை. வேண்டாம்னே சொல்லல. நீங்க என்ன நோக்கத்தோடு நகரீங்க, எதை நோக்கி நகரீங்க, உங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளை சமரசம் செய்து நகரீங்களா? ரெண்டு விஷயம். அதாவது ஆதரவு தளத்தை விரிவுபடுத்தி ஓரளவாவது மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள், வெற்றி பெறறோமோ இல்லையோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓரளவாவது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிற நிலையை உறுதி செய்யலைன்னா மீண்டும் மாற்று முயற்சிக்கான அனைத்து முயற்சிகளுக்கும் பள்ளம் தோண்டி புதைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, திருமாவளவனை கூட்டணியில் சேர்ப்பதை தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகளுக்கு நடுவில் ஒரு கூட்டணி அவரை தன்னோடு சேர்த்து களத்தில் போகும்போது மிக மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுனா அதுவும் வேறு விதமான சக்திகளுக்கு வலுவூட்டக்கூடிய விதத்துல தான் அமையும். அப்படிங்கிற மாதிரி காரணத்துக்காக அவங்களுடைய தளத்தை விரிவுபடுத்துறதுக்கு அவங்க சில ஆதரவு தளத்தை விரிவுபடுத்துறதுக்கு சில ஏற்பாடுகளுக்குள்ள போறாங்க அப்படின்னு உங்களால பார்க்க முடியாதான்னு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இந்த அளவுக்கு அறந்து பார்க்க போயிட்டீங்கன்னா அவங்க காங்கிரஸே திமுகவோட சேர விடாம தங்களோட சேர்த்திருக்க முடியுமா? என்ன ஏன் கேட்டீங்கன்னா திருமாவளவன் என்ன சொன்னாரு, ஒரு தேவை ஏற்பட்டால் அதுவும் நடக்கும். காங்கிரஸ் மட்டும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருந்தால் தலித் முதலமைச்சர் வந்திருப்பார் திருமாவளவனே சொல்லி இருக்கிறார்ல. ஒரு தேவை, ஒரு நெருக்கடியோ தேவையோ வந்தா அது கூட தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல முன்கூட்டியே அவங்க காங்கிரஸ் இவர்களோட அழைத்து இருந்தார்கள், திமுக காங்கிரஸ் போக விடாம தடுத்திருக்கலாமே. இருக்கு, அந்த சிக்கல் இருக்கு. அது வந்து அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் முடிவு பண்ணணும். மறுமலர்ச்சி திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதுல ஒன்னும் சிக்கல் இருக்கிறதாக தெரியல. இல்ல இடதுசாரிகள் வந்து அந்த முடிவு எடுக்கல. இல்ல அப்ப அதுல என்ன சமரசம் செய்ய முடியாதுங்கிற அடிப்படை தானே. காங்கிரஸ் உடைய தாராளமய பொருளாதார கொள்கைகளோடு சமரசம் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில இருந்து வரீங்க. அப்ப ஆனா விஜயகாந்த் உடைய அரசியலற்ற தன்மையோடு மட்டும் சமரசம் செய்ய முடியுமான்ற கேள்வி வருது. இல்ல அது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த பகுதியை நிறைவு செய்யணும். சொல்லுங்க. அரசியலற்ற தன்மையோட சமரசம் செய்வதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏனால் அரசியலற்ற தன்மை இருப்பதனாலேயே அவரை ஒரு திசைக்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் அரசியல் உள்ள தன்மையோடு தான் சமரசம் செய்வது கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய அரசியல்ல எப்படி அவர்கள் வந்து அதை திணிக்க போகிறார்கள். அதனாலதான் இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அரசியலற்ற தன்மையை வந்து நீங்க மாற்ற முடியும். அதிமுகவோட உறவை முறித்துக் கொண்ட சமத்துவ மக்கள் கட்சி இப்போது மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைந்தது அப்படின்னு நேற்று ஒரு ஜெயலலிதாவை சந்தித்த பிறகு
அந்த கூட்டணியில் இணைந்தோம் அப்படின்னு சரத்குமார் சொல்றாரு. திமுக அணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு, திமுக தலைவர் கருணாநிதி முன்னிலையில் ஒப்பந்தம் அப்படின்னு 2 செய்தி, அந்த 2 ஃப்ரண்ட்லையும் டெவலப்மெண்ட் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? சரத்குமாருடைய கம்பேக் அப்படின்னு சொல்றதா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எல்லாமே விஜயகாந்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கு இந்த மூவ்லாம் பார்க்கும்பொழுது. இது விஜயகாந்த் திமுகவுக்கு போகவில்லை அப்படிங்கிறது வந்து அதிமுக பார்த்து விட்டு, சரி இனிமே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிடுவோம் எல்லாம் அதிகபட்சமாக அதிமுக தரப்புல 1-2 அப்படின்னு ஒரு 7-8 சிறு கட்சிகளை கூப்பிட்டு ஒரு 2 இடம் அல்லது ஒரு இடம் கொடுத்து அவங்க முடிச்சு அவங்க தேர்தலில் இறங்கிட போறாங்க. அது நல்லா தெளிவா தெரியுது. விஜயகாந்த் வரப்போவதில்லை அப்படின்னு முடிவு ஆனதுக்கு பிறகு திமுக வந்து இப்ப நமக்கு கையில நிறைய வச்சிருக்காங்க. அதனால 5-10 அப்படின்னு இவங்க தரப்போறாங்க. ஸோ இனிமே அடுத்த 5-6 தினங்கள்ல வந்து கிட்டத்தட்ட பலருடைய இடம் வந்து முடிவாகிரும் அப்படின்னு தெரியுது எனக்கு. நீங்க எப்படி? இல்லை, இது வந்து அதிமுக பொறுத்த மட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய கட்சிகள் கிடையாது. ஒரு தனிநபர்கள் தொடர்ந்து ஆதரவு காட்டக்கூடியவங்க. அவங்க இருந்தால் எதுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற பேரில் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டுங்கிற அளவில் கொடுக்க முயற்சிக்கிறது. அதுக்கு மேலே அதுக்கு முக்கியத்துவமே கிடையாது. ஆனால் திமுக கொடுக்கறதுல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் ஓட் பேங்க்ன்ற ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ சரத்குமாருக்கு என்ன பெரிய ஓட் பேங்க் இருக்குது? எர்ணாவூர் நாராயணுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இல்லாத நபர்களுக்கு ஜெயலலிதா எதுக்காக ஒரு சீட்டோ 2 சீட்டா கொடுக்கணும்? இல்ல அது வந்து பல்வேறு சக்திகளும் பல்வேறு கட்சிகளும் தன்னோடு இருப்பது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துவதற்கு அதெல்லாம் வந்து அது தேர்தல் ஆணையத்தின் பார்வையில் அது எல்லாருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். சின்னத்துல நிக்க போறாங்க அப்படிங்கிறது இல்ல, மக்கள் மத்தியில் ஒரு பிரமையை ஏற்படுத்தான். பல்வேறு அமைப்புகள் தங்களோடு இருக்கிறாங்கன்னு காட்டுவதற்கான ஒரு பிரமையை ஏற்படுத்துதான் அது. ஆனால் திமுக பொறுத்த மட்டும் அவங்க கொடுக்கறதுல வந்து நிச்சயமா ஒரு ஓட் பேங்க் ஸ்ட்ராட்டஜி இருக்கு தெளிவா. ஐயுஎம்எல்லுக்கு வந்து 5 தரும்போது அவர்களை விட இன்னும் அதிகமான அளவு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சி வந்து மனிதநேய மக்கள் கட்சியெலாம் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் கூடுதலாகவே தர வேண்டியிருக்கும். ஆனால் அந்த வாக்கு வங்கி வந்து திமுகவுக்கு முக்கியமானது. சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி தொடர்ந்து ட்ரெடிஷ்னலாகவே திமுகவுக்கு முக்கியமானது. அதனால் அதை வந்து அவங்க தக்க வச்சுக்கிறது நிச்சயம் அவசியம். வாக்கு வங்கிக்காக அப்படின்னு சொல்றாரு. அது இயல்பாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க விரும்பல, அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயல்பாகவே திமுக பக்கம் தானே வரணும் அப்படின்ற அடிப்படையில் சீட்டு கொடுக்கலனாலும் வரும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு திமுக இப்ப தயாராக இல்லைன்னு பொருளா? ஆமா, அதுவும் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து 5 சீட்டு தரணுங்கிற அவசியம் கிடையாது. ஐஎம்எல்க்கு 3 கொடுத்தால் கூட அது அவங்க ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் 5 தருவதற்கான காரணம் வந்து இன்றைக்கு அவரிடம் நிறைய இருக்குங்கிறதும், இதன் காரணமாக இன்னும் அதிகமாக வாக்குகளை தன்னை நோக்கி ஈர்க்கலாம் அப்படிங்கிறதும் தான். அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வேல்யூபிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தெரியல எனக்கு. அதன் காரணமாக வந்து ஏதாவது வாக்குகள் அவரிடமிருந்து விலகி இன்னொரு பக்கம் போகுமா அப்படிங்கிறதுக்கும் இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இவ்வளவு வாக்குகள் இவ்வளவு இடங்களை தரணுங்கிற அவசியம் இல்லை. பட் இப்போ இதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தேமுதிக திமுகவோட வரலைன்னு ஆயிட்ட பிறகு இடம் இருக்கு, நிறைய இடங்கள் கொடுப்பதற்கு இருக்கு. அதனால கொஞ்சம் தாராளமா கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இல்ல, நிறைய இடங்கள் கொடுப்பதற்கு இருக்கு, நிறைய இடங்கள் கொடுப்பதற்கு இருக்குன்னு சொல்றீங்களே. அங்கெல்லாம் வந்து திமுக வேட்பாளர்களை போட்டா நிக்க மாட்டேன் நான் சொல்ல. இல்ல, கட்டாயமா நிப்பாங்க. அது வேற, நீங்க வாய்ப்புகள்னு இருக்குல்ல. அதாவது கொடுக்கும் பொழுதும் கூட அதாவது இன்னொருவர் கூட வரக்கூடிய பார்ட்னர் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைப்பார் கட்டாயமாக. மக்கள் நல கூட்டணியோட சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதுக்காக தேமுதிக முடிவு செய்ததை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. அது ஏற்கனவே நாம பேசிட்டு இருந்த விஷயங்களுடைய தொடர்ச்சியாக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக பொருளாளர் மக்கள் நல கூட்டணியோட தேமுதிக இணைஞ்சிருக்கிறதால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்றாரு. அவங்க வேலையை பார்ப்பாங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசும் இதை ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. தமிழர் விமணியன் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை ஏற்பதன் மூலமாக மாற்று அரசியல் என்று பேசுவதற்கான தகுதியை மக்கள் நல கூட்டணியை இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதில் சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்றதையும் மாற்று அரசியலுங்கிறதுக்கான தகுதியை இழந்து விட்டார்கள்ங்கிற 2 மேஜரான விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா பத்ரி? இல்லை, நம்ம சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறதுக்கான வரையறை என்ன? அது அதாவது கொள்கைகளே இல்லாமல் தனிநபர் ஆதாயத்துக்காக
நடக்கக்கூடிய செயல்பாடுகளை தான் நம்ம சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம இன்றைக்கு வழக்கில் இருக்கிறதாக நம்ம பார்க்குறேன்னா, அப்படி நடந்ததாக எனக்கு தெரியல. நேற்று வரை ஆனால் நிச்சயமாக சமரசங்கள் இல்லாமல் எந்த கூட்டணியுமே இருக்காது என்று பார்க்கும் பொழுது எதற்கான சமரசம் அப்படிங்கிறத பார்க்கணும். பணம் வாங்கிக்கிட்டு ஏதாவது செயலில் ஈடுபட்டிருக்காங்களா, ஒட்டுமொத்தமாக தங்களை டைல்யூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அப்போ இது அந்த விதமான ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறதுல வரல. இன்னொன்று, இவர்களோட கூட்டணியே நான் வைத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு போய் கூட்டணியை ஏற்படுத்தியிருக்காங்களா, அதுவும் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே மக்கள் நல கூட்டணி தேமுதிகவை பர்சியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அதை தொடர்ந்து பின்பற்றி போனதுனால தான் சில சமரசங்களை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் இவர்களுடைய திட்டத்தில் இருந்திருக்காது. ஆனால் அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ யார் விட்டு கொடுக்கணும்? ஒன்று, முதல்வர் வேட்பாளர் நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கான நிலையில மக்கள் நல கூட்டணி தாங்கள் இல்லை என்று நினைத்திருக்கிறாங்க. விட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கத்து கதை மட்டுமா? இன்னொரு பக்கத்துல என்ன விட்டு? ஒரு பக்கத்துல ஒண்ணுமே விட்டு இல்ல, நான் அப்படி பார்க்கல. சில விஷயங்கள் அங்க விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் முக்கியமாக 3 விஷயத்தை நான் சொல்லுவேன். இதுல முதல்ல 124 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, அதில் நின்று ஜெயித்து தனிப்பட்ட முறையில் ஆட்சியை பிடிக்க முடியாது. அதாவது இவங்க ஆட்சியை பிடிக்க போறாங்கன்னா அப்ப கூட்டணி என்பது கட்டாயம் அப்படிங்கிறது கூட்டணி ஆட்சி என்பது கட்டாயம் அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு. கருத்தளவுல திமுகவும் அதிமுகவும் அதை பற்றி பேசவே பேசாத ஒரு நிலையில கூட்டணி ஆட்சி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத இவர் ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, உள்ளுரை வெளியில தெரியாத ஒரு விஷயம் பாரதிய ஜனதாவோடு அவர் ரொம்ப நெருங்கி பேசிட்டு இருந்தது, அது கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒன்று வெளியில சொல்லப்படாவிட்டாலும் அது அங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நான் அதை பார்க்கிறேன்னா. அதற்கு பிறகு திட்டங்கள் இன்னும் அவங்க தெளிவாக பேசலையே தவிர, நிச்சயமாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது விரைவில் அவர்கள் முன்வைப்பார்கள். அது பெரும்பாலும் அல்லது கிட்டத்தட்ட முற்றிலுமாக மக்கள் நல கூட்டணியோட ஒரு திட்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இங்க அவருடைய பார்வையில அவர் ஓகே, என்னை முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லிட்டு எனக்கு 50% மேல இடத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்க திட்டத்தை நீங்க செயல்படுத்திக்கங்க அப்படின்னு அவர் சொன்னதாக நான் இதை பார்க்கிறேன். அவரும் விட்டு கொடுத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பவாதம்னு பாத்தீங்கன்னா இதை சொல்றவங்க யாருன்னு பார்க்கணும். அரசியல் என்பதே பதிலி சொல்வதை போல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வதுதான். அதனால அதுவே மேக்கிங் யூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப தொடர்ந்து முயற்சி பண்ணவங்க ஸ்டாலினும் தமிழிசையும் பார்த்தீங்கன்னா, திமுகவும் பாஜகவும் அவங்க முயற்சி பண்ணாங்க. இந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு வாய்க்கவில்லை. இல்ல, ஸ்டாலின் அந்த மாதிரி எந்த வார்த்தைகளையும் சொல்லல. ஸ்டாலின் அவர் முடிவெடுத்துட்டாரு, அவங்க வேலையை பார்க்கட்டும், நாங்க எங்க வேலையை பார்க்கறோம்னு சொன்னதோட அவர் அந்த பிரச்சனையில இருந்து ஒதுங்கி கொண்டார். இது எங்களை பாதிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி கொண்டார். அதை தாண்டி அவரிடமிருந்து திமுக நிச்சயமாக இந்த கூட்டணி விரும்பியதுங்கிறத மறுக்கவே முடியாது. சரி, அது ரைட். அவங்க விரும்பினாங்க, அது அவங்களுக்கு வாய்க்கவில்லை. பாஜகவை இந்த கூட்டணி விரும்பியது, அது நான் வாய்க்கவில்லை. இதுதான் உண்மை. இப்ப வாய்க்கவில்லை என்பதை இந்த சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற வெவ்வேறு வாக்கியங்கள்ல சொல்லலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு முக்கியத்துவமே இல்லை. சந்தர்ப்பவாதம்ங்கிறதுல நீங்க சொல்றது ரைட்டு. ஆனா எனக்கு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தமிழிசை விகடனுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில சில விஷயங்களை சொல்றாங்க. அது நாங்கள் பஞ்சபாண்டவர்கள் அப்படின்னு மக்கள் நல கூட்டணி மேடையில் வச்சுட்டு சொல்றதே எங்களுடைய கொள்கைக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் முன்னால நீங்க மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எவ்வளவு இழிவாக பேசினாங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்போ எங்களுடைய கொள்கையை நோக்கி அவங்க வந்திருக்கிறாங்க. அதுவே எங்களுடைய என்னன்னு சொல்றாங்க, இதுவா இருக்கு. இது இல்ல, இது அவங்க சொல்றாங்க முதல் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு நீங்க சொல்றீங்க. சரி, இது ஏன் கேட்டா அவங்களுக்கு வரலாறே தெரியல. நீங்க தமிழ்நாட்டுல பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்த ஜீவா தான் கம்பராமாயணத்தை ஊரா போய் பேசிட்டு இருந்தார். சோசியலிசத்தை ராமராஜ்யத்துல கண்டதாக அவர் ஏராளமான மேடைகள் பேசியிருக்கிறார். அதனால அது தெரியாம சொல்றாங்க. கடவுள் நம்பிக்கை. பாரதிய ஜனதா கட்சி இங்க கிளை தொடங்குவதற்கு முன்னாலேயே ராஜீவானந்தம் அதை பத்தி பேசியிருக்காருங்கிறது. ஆனா இங்க மகாபாரதிய ராமாயணத்தை இலக்கியமாக பார்க்குதுங்கிற பார்வை இடதுசாரிகளுக்கு எப்போதுமே உண்டுன்னு அவங்க ஏன் ஏத்துக்கல? சரி, இது ஒரு மெட்டஃபர். உங்களுக்கு பஞ்சபாண்டவர்களா நாங்க 4 பேர் இருந்தோம், இப்போ இவங்க 300 இடத்துல நாங்கள் ஐவர் ஆனோம் அப்படின்னு சொல்றதானே. ஆனா அவங்க சொல்லல, அதுலயும் வேற அரசியல் இருக்கா? குகனோட ஐவரானோம் அப்படின்னு சொல்லலையே. நாங்க அவரையும் உள்ள சேர்த்துட்டு ஆரம்பத்துல இருந்தே கூட இருந்தவர் போல
நாங்கள் பஞ்சபாண்டவர்கள்னு தானே இவங்க சொல்றாங்க. குகனை வந்து அவரை குகன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு தயக்கம் இருக்கு. குகன்னு சொல்ற தயக்கம் இருக்கு, தர்மர்னு சொல்றதுதான் அவர் விரும்புறாரு. குகன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தயக்கம் இருக்கு. இல்ல ஒரு பிரச்சனை, அது ஒரு அரசியல் தானே. அரசியல். ஆமா, ராமாயணத்துல இருந்து எடுத்துக்காட்டு சொன்னாதான் குகன்னு சொல்ல முடியும். மகாபாரதத்துல இருந்து சொல்லும் போது பஞ்சபாண்டவர் தான் சொல்ல முடியும். அவரு என்ன அடுத்து தமிழிசை சொல்றாங்க அடுத்தாப்புல, ராகுகால நல்ல நேரம்லாம் பார்த்து பங்குனி உத்திரம் பூர்ண பௌர்ணமியில கூட்டணி அறிவிப்பை வெளியிடுகிற அளவுக்கு திராவிட கட்சிகளும் கம்யூனிச மேதைகளும் போயிருப்பது எங்களுக்கான வெற்றியை உறுதி செய்திருக்கிற ஒன்று. இல்ல இதே வந்து நேரத்தை முத்தரசன் பத்தி ஒரு நிகழ்ச்சியை பேசும்போது சொன்னாரு, நீங்க வந்து பௌர்ணமி பங்குனி உத்திரம்னு பாக்குறீங்க, நாங்க பகத்சிங் நினைவு நாள்னு பாக்குறோம். அதனால யார் எப்படி பாக்குறீங்கன்றது அவங்கவுங்க பார்வையை பொறுத்தது. எங்களை பொறுத்த மட்டும் நீங்க பகத்சிங் தியாகம் செய்த நாள், பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் தூக்கிலிடப்பட்ட நாள், அந்த நாள்ல அர்ப்பணிப்புக்காக தேசத்துக்கு நாங்க இன்னொரு முயற்சி பண்றோம். அதனால நாங்க அப்படிதான் இதை பாக்குறோம். நீங்க பங்குனி உத்திரம் பாக்குறது உங்க பார்வை, எங்க பார்வை இல்லை அப்படின்னு முத்தரசன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். விஜயகாந்த் கடவுள் நம்பிக்கை உடையவர். அதை வந்து அவர் மறுக்கவும் போறதில்லை, இவங்களும் மறுக்க போறதில்லை. இடதுசாரிகளுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. திருமாவளவன் கூட எனக்கு தெரியல, வைகோவை பற்றி நமக்கு தெரியல, திராவிட இயக்கத்திலிருந்து வரதுனால அவரும் வந்து அதை வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விஜயகாந்த் பங்குனி உத்திரம் பௌர்ணமி என்பதை பார்த்தால் இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க பகத்சிங் நினைவு தினம்னு சொன்னா விஜயகாந்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப இதுல தமிழிசைக்கு என்ன பிரச்சனை? இல்லையா? அதாவது தமிழ்நாட்டில் நான் பார்த்தவர் தனிப்பட்ட நபர்களையே சொல்லலாம், ஆனால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லா கட்சியிலும் இருப்பவர்கள், திராவிட இயக்க பின்னணியிலிருந்து வருபவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்க பின்னணியிலிருந்து வருபவர்கள் பலருக்கும் நாள் நேரத்துலலாம் நிறைய நம்பிக்கை இருக்கு. சரி, அதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு வெளிப்படையாக சொல்வது, அது அதனால வந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாம் கேலி பண்ணுவாங்களே அப்படிங்கிறதுனால வெளியில பெரிதாக சொல்வதில்லை. சிலர் வந்து இதை வந்து வெளியில தெரிந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கு வந்து இதை தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பாரதிய ஜனதா பார்ப்பதே வந்து ஒரு அவசியமற்ற ஒன்று. ஆனா இது வந்து இந்த இடத்துல வந்து பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து வேற எதுவும் இல்லாததுனால நீங்க வந்து பஞ்சபாண்டவர், நாள் நேரம், நட்சத்திரம் அதெல்லாமும் நீங்க பாக்குறீங்க. அப்படின்னா வந்து நீங்க என்ன இது ஒரு அடுத்து என்ன இந்து தேசத்தை அமைப்போம் அப்படின்னு வந்து இந்த ஐவரும் சொல்ல போகிறார்கள் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்க. அவங்களே சொல்லிட்டா இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும், அஜெண்டாவே எல்லாம் போயிடும், அதெல்லாம் நடக்க போகுது. சோ இது வந்து இதெல்லாம் வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? இது ஏற்கனவே நடிகர் சங்கத்தில் நடந்த தேர்தலில் பாண்டவர் அணி வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு ஃபார்முலா கண்ணு முன்னாடி சமீப காலத்தில் இருக்கிறதுனால இவங்களும் அதே ஓமானத்தை அதே அதே வார்த்தை விளையாட்டுகள் என்டர்டெயின்மெண்ட், அரசியல் இருந்தது கூடவே என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது நம்ம மறக்கக்கூடாது. அதை தாண்டி அதுல வேற எதுவும் இல்லை. ஈகோ இல்லாமல் இது பண்ணாங்க, ஈகோ இல்லாமல் 4 பேரும் அதை விட்டு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பத்ரி அவருடைய கருத்துல சொல்றாரு. இல்லை, அதில் ஒரு ரொம்ப அடிப்படையான விஷயம், ஜி ராமகிருஷ்ணனுக்கும் முத்தரசனுக்கும் எந்த காலத்துலையும் ஈகோ கிடையாது. இடதுசாரி தலைவர்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடதுசாரி தலைவர்களுக்கு தனிப்பட்ட ஈகோங்கிறது கிடையாது. சமயங்கள் அவருடைய ஈகோன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ஈகோ, கட்சி சார்ந்த ஒரு ஈகோன்னா அவங்க முன்வைப்பாங்களே ஒழிய தனிப்பட்ட நபரை வைக்க போடல. இங்கே வேறு யாராவது ஈகோவோட முன்னெடுத்தோம்னா வைகோவும் திருமாவளவன் தான் தங்கள் தனிநபர் தலைவர்களாக அவர்கள் முன்னின்றவர்கள், தனிநபர்களாக தங்களை வளர்த்து கொண்டவர்கள் கூட தலைவர்களாக. அதனால் அவர்கள் இருந்தால் அவங்களுக்கு தான் இருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு இல்லைங்கிறது இல்லை, ஒரு ஆரோக்கியமான அம்சமாக தான் பார்க்கணும். இல்லை, அது இதில் முக்கியம் என்னன்னா ஏன் இல்லை. ஆமாம், ஏன்னா எப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா கலெக்டிவ் ஈகோ, கலெக்டிவாக ஒன்றை முன்வைக்கும் பொழுது நீங்க தனிநபர் ஈகோவை கீழே இறக்கி வைக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு நாள் தமிழகம் பார்த்து வந்திருக்கிற அரசியல் இருந்து இது வித்தியாசமானது. நான் என்னுடைய வருத்தமும் கவலையுமே என்னன்னா, வைகோவும் திருமாவளவும் தங்கள் தனிப்பட்ட ஈகோவை ஓரமாக வச்சுட்டு கலெக்டிவ் ஈகோக்காக வேலை செய்யும் போது அதே மாதிரியான ஒரு பங்களிப்பை நகர்வை ஏன் விஜயகாந்தால பண்ண முடியலங்கிறத நான் வைக்கிறேன். விஜயகாந்த் பண்ணாருன்னு தான் அவர் சொல்றாரு. என்னென்ன அவர்களுடைய ஈகோ அவர் எந்த இடத்துல இதுல தள்ளி வைக்கவே குறைவாக ஒண்ணுமே. அதாவது நானுமே இதை ஒப்பிட்டுல இப்ப என்ன 2-3 நடந்திருந்ததுன்னா ஞானியுமே ஏற்றுக்கொண்டிருப்பார். முதல்ல வந்து மக்கள் நல கூட்டணி இந்த 4 பேருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான இடங்கள், 50% அதிகமான 60% இடங்கள் முதல்வர் வேட்பாளர் என்று யாருமே முன்னிறுத்தப்பட மாட்டார்கள். மக்கள் நல கூட்டணியின் குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் இந்த முழு கூட்டணியின் குறைந்தபட்ச செயல் திட்டம். இந்த ஒட்டுமொத்த ஐவர் கூட்டணிக்கும் பேரே மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக 2 மாதங்களுக்கு முன்னாலேயே இதே 4 தலைவர்கள் விஜயகாந்த் வீட்டுக்கே போய் பார்த்து நீங்க இந்த அணியில வந்து சேருங்கன்னு அழைத்தார்கள். அப்போ அன்றிலிருந்து 2 மாத காலம் விஜயகாந்த் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிறது இருக்குல்ல அரசியல்ல, அதை செய்யாம அன்னைக்கே அவர் சேர்ந்திருந்தாரானால்
இந்த அணி வந்து இன்னும் பலப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை கெடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் 2 மாத காலமாக நடத்தின அரசியல் தான். அதுதான் இதை வந்து சீர்குலைத்தது. பார்த்தீங்கன்னா சார் பாயிண்ட் நான் அதை ஸ்ட்ரைட்டாவே நான் ஏத்துக்கிறேன். ஆமா. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஒரே மாதிரியாக நகரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது தான் தப்பு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இதே மாதிரி இறுதி நேரத்தில் விஜயகாந்த் முடிவு செய்தார், மற்றவர்கள் முடிவு செய்தார்கள். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்வதற்கு காலதாமதம் ஆயிடுச்சு. இதெல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடியே நடந்திருந்தா, நரேந்திர மோடி சென்னைக்கு வரும்போதே இதெல்லாம் நடந்திருந்தா மிகப்பெரிய பாய்ச்சலை உருவாக்கி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது வரைக்கும் அவர்களுக்கு கிடைத்த ஓட்டை விட அதிகமான ஓட்டை 19.5% அவர்கள் பெற்றார்கள். ஆனா அதை விட அதிகமாக பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அது ஹைபோதெட்டிக்கல் தானே. ஆமா, ஹைபோதெட்டிக்கல் தான். நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க வாங்கின வாக்குகளை விட இந்த 2 மாத காலத்துல விஜயகாந்தால என்ன நடந்ததுன்னு பாருங்க. அவர் பிஜேபியோட போறாரா, திமுகவோட போறாரா, யாரோட போறாரு, எல்லாரோடும் பேசிட்டு இருக்காரு மாறி மாறி அப்படின்னு எந்த விதமான கொள்கையும் இல்லாத பேரங்கள் மட்டுமே பேசிட்டு இருக்கிற ஒரு நபரா வந்து இந்த 2 மாத காலத்துல அவர் ரொம்ப தெளிவா அவருடைய இது உண்மையான அவர் பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உண்மை. அப்ப இப்படி ஒரு பேர அடிப்படையில மட்டுமே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளோட நீங்க பேரம்னு சொல்றீங்க. ஆனா நேற்று வந்து திருமாவளவன் சொல்லும் போது பேரம் பேசினார் என்று அவர் மீது சுமத்தப்பட்ட களங்கங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இந்த முற்றுப்புள்ளி அவர் வந்து பேரம் பேசுறதா இருந்தா இல்ல, நீங்க மக்கள் நல கூட்டணியிட்ட இருந்து அவருக்கு என்ன கிடைச்சிரும்? 120 போட்டிடுவதற்கு கிடைக்கிற சின்ன கேள்வி எனக்கு இருக்கு. 2 மாதம் முன்னால் இந்த 4 தலைவர்கள் போய் அவர் அழைத்த போது முடிவெடுக்க முடியாமல் இருந்த நிலைமைக்கும் இந்த 2 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டி வந்ததுக்கு நடுவில் அரசியல் ரீதியாக என்ன பெரிய களமாற்றம் ஏற்பட்டது பாத்தீங்கன்னா, பேரங்களை தவிர வேற என்ன மாற்றம் ஏற்பட்டது? இந்த 2 மாதத்துல திமுகவோடான பேரம் சரியாக படியவில்லை, பிஜேபியோட பேரம் சரியாக படியவில்லை. இதை தவிர மக்கள் நல கூட்டணியுடைய பார்வை மாறிடுச்சா? ஆனால் நான் அவங்களை ஏத்துக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாரா? என்ன அடிப்படையில் 2 மாத காலம் கழித்து தான் முடிவுக்கு வந்தார்? 2 மாத காலம் முன்னால் இதே முடிவை அவரால் ஏன் எடுக்க முடியவில்லை? இதுக்கு அடிப்படையான கேள்வி இல்லையா? அந்த அடிப்படையான கேள்விக்கு இன்னும் வந்து தேமுதிக அணின்னு அவர் சொல்ற அணிக்குள்ள வேற ஏதேனும் கட்சிகள் வருதா வரலையாங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும். அதுதான் அந்த மாற்றமாக இருக்க முடியும். அந்த மாதிரி எதுவும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. அதுக்கான ஸ்பேஸ் இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது நிச்சயமாக விஜயகாந்த் வந்து ஒரு தனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கார். அதன் பிறகு அது வேண்டாம் என்று இதற்கு வந்திருக்கார். அதனாலதான் மக்கள் நல கூட்டணிக்கும் அந்த 4 கட்சி கூட்டணிக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுல அந்த வித்தியாசங்களையும் தாண்டி இவர்கள் ஒன்று சேர்வதில் ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். சரி, அவ்வளவுதான். இந்த இதுல கருத்து சொல்லியிருக்கிற ஒருவர், உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல கருத்து சொல்லியிருக்கிற ஒருத்தர் ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்கிறாரு, ஒரு சோசியல் இன்ஜினியரிங் நடந்துட்டு இருக்குது இங்க. இடைநிலை சாதிகளில் டாமினண்டாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகளை தவிர மற்ற சாதிகளுக்கும் தலித் மக்களுக்கும் இடையில ஒரு உறவுக்கான முயற்சி இதில் இருக்கு அப்படின்னு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் தியரி சொல்றாரு இந்த கூட்டணியில். அதை நீங்க வந்து ஏற்கிறீங்களா? இல்லை, நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தலித்துகளோடு நேரடி மோதல் இருக்கக்கூடிய சாதிகள் எல்லா காலத்திலுமே மிக குறைவான சாதிகள் தான். என்ன அந்த சாதி எண்ணிக்கை நடத்திக்கிட்டீங்கன்னா ஜாதிகளுடைய ஆதிக்கத்தன்மை வேணா கூடுதலாக இருக்கலாம், ஆனால் எண்ணிக்கை நடத்திக்கிட்டீங்கன்னா நேரடி மோதல்ல வாழ்க்கை நிலை காரணமாக அருகருகே இருக்கக்கூடிய ஜாதிகளுக்குள்ள தான் எப்போதுமே அடுக்குகளில் மோதல்கள் இருக்கும். ஆனால் அந்த அடிப்படையில் அந்த ஜாதிகளுடைய எண்ணிக்கை குறைவு தான். ஆனால் மீதி பேர் வந்து அவர்களோடு ஒன்றிணைவதுங்கிறது எல்லா காலத்தையுமே நடந்துகிட்டு இருக்கிறது தான். அந்த சோஷியல் இன்ஜினியரிங் எல்லா காலத்தையும் நடந்து இன்றைக்கி நடக்கலை, அது 1947க்கு முன்னாலேருந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இன்னும் முடியவே இல்லைங்கிறது தான் வருத்தமான விஷயம். இல்லை, அது அந்த அளவுக்கு சிந்திச்சு இது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அது அந்த மாதிரி ஒரு பார்வை ரவீந்திரன் துரைசாமி வந்து இந்த பார்வையை வைக்கக்கூடியவர். அது நடக்கணும், அதுதான் உண்மைன்னா இன்னும் பல ஜாதிகள் இதுல வந்து சேரணும் வெளிப்படையாக, அல்லது ஒரு சில என்டார்ஸ்மெண்ட்ஸ் இங்க வரணும். அதெல்லாம் பார்க்காம நம்ம இதை சொல்லிட முடியாது. இவர் என்ன சொல்ல வராருங்கிறது எனக்கு புரியுது. பட் இவர்கள் வந்து ஜாதி சார்ந்த கட்சிகளாக நம்ம இதை பார்க்க முடியாது. இந்த விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து மற்றவர்களை வந்து ஒரு ஜாதி சார்ந்த கட்சிகளாக பார்த்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட முடியாது. பட் இல்லை, அப்படி பார்க்குற பார்வை இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலைன்னா அதுதான் உண்மையா அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக இல்லாமல் மற்றவர்கள் வெளியில பேசுவதை வைத்து நம்ம பார்க்கலாம். இந்த கூட்டமைப்பை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று பிற ஜாதி சங்கங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களா?
குவைட் அட்லீஸ்ட் அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்லையாவது அந்த தகவல்கள் வரும்பொழுது தான் நம்ம இதை வந்து பேசவே முடியும். நம்ம இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.